தஞ்சாவூரை சேர்ந்த KS சாகுல் ஹமீத் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலேயே புனித காபா உள்ளது என்று அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான். ஆகவே காபா அல்லாஹ் முதலில் உருவாக்கி கொடுத்தானா அல்லது முதல் இறைப்பள்ளி காபாவை ஆதம் நபியே உருவாக்கினார்களா? மேலும் ஆதம் நபி 40 முறை நடந்தே ஹஜ் செய்ததாக பயான் கேட்டேன், இதற்கும் விளக்கம் தரவும் என்று கேட்கிறார். அதாவது குர்ஆனில் நமக்கு இருக்கிறது 3வது அத்தியாயத்தில் 96வது வசனத்தில் இருக்கிறது, இன்ன அவ்வள பைத்தின் உலியலின்னாசி லல்லதி பிபக்கா. உலகத்திலேயே மனிதர்களுக்காக இறைவனை வணங்குவதற்கு உருவாக்கப்பட்ட முதல் ஆலயம் மக்காவில் இருக்கிற ஆலயம்தான். இப்போ உலகத்திலேயே ஃபஸ்ட்டு மனிதர்கள் வணங்குவதற்காக வேண்டி, மனிதர்கள் ஒன்று கூடுவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் காபா என்று, மக்காவில் உள்ள ஆலயம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ முதல்ல ஆலயம் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அப்போ முதல் மனிதர் தான் அதை உண்டாக்கி இருக்கணும். ஏன்னா முதல் மனிதர் உண்டாக்குனது அது முதல் ஆலயமாக இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டுச்சு என்று சொன்னால், அது வரைக்கும் உலகத்தில் ஆலயமோ வழிபாடு நடக்கலை என்று ஆயிரும். அதனால முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அதை உருவாக்குனாங்க என்று இதிலிருந்து நம்ம நேரடியாக இல்லாவிட்டாலும் இதிலிருந்து சிந்தித்து விளங்குறோம். இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே தானாக கட்டிக்கிட்டாங்களா அல்லது அல்லாஹ் கட்டி கொடுத்தானா அப்படிங்கிற 2வது கேள்வி. இந்த கேள்வி ஏன் வருதுன்னு கேட்டால், இப்போ நம்ம காபா பார்க்குறோம்ல, இந்த வடிவம், இந்த மெட்டீரியல், இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், அந்த காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் செங்கல் இருந்திருக்குமா, இந்த சிமெண்ட் கலவைகள் இருந்திருக்குமா, இந்த மாதிரி உயரமாக கட்டுவதற்குரிய ஏணிகள் படி எவ்வளோ விஷயங்கள் வேணும், இதுகளெல்லாம் இருந்திருக்குமா என்ற ஒரு அடிப்படையில் தான் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமே எப்படி கட்டியிருப்பாங்க, அல்லாஹ் அப்படி இறக்கியிருப்பானோ என்ற மாதிரி ஒரு சந்தேகத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிற மாதிரி தெரிகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை ஆலயம் என்று சொன்னால், இந்த பேருக்கு இதுவே இருந்துச்சு நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல அந்த காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணில் படைக்கப்படும் பொழுது அவங்கள்ட்ட என்ன வசதிகள் எல்லாம் கொடுத்துருந்தானோ அதை கொண்டு ஒரு ஆலயத்தை உண்டாக்கியிருப்பாங்க. அது என்னவா இருக்கலாம், சும்மா 4 குச்சியை நட்டி வச்சு கூட என்ன செய்யலாம், மேலே ஒரு துணியை ஏதாவது போட்டிருக்கலாம், ஒரு இலதலைகளை கூட போட்டு மறைச்சிருக்கலாம், அது கூட ஆலயம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஸ்ஜிது நபவியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கும் எவ்வளவோ பல ஆயிரம் வருடங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவங்களுடைய பள்ளிவாசலை எப்படி இருந்தது, கீழே மண்தரையாக இருந்தது, மேலே பேரிச்ச மரத்து ஓலை, பேரிச்ச மட்டையால் அதனுடைய கீற்றுகளால் வேயப்பட்டு இருந்தது. அங்கே வெயில் அடிச்சுன்னா கீழே வெயில் படும், மழை பெஞ்சுன்னா தண்ணி ஒழுகும், நெத்தியை நிலத்தில் வச்சா சேரா போயிடும் என்றெல்லாம் நம்ம ஹதீஸுகளில் பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் காலத்திலேயே இப்போ இருக்கிற மாதிரி கட்டடம் கிடையாது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இப்படி இருக்கும்னு அர்த்தம், இப்படி இருந்திருக்காது. அவங்க காலத்தில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அவங்க காலத்தில் அவங்கள படைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன கிடைக்கிற மாதிரி செஞ்சுருந்தானோ, 4 மரத்தை பிடிங்க நினைஞ்சிருப்பாங்க, ஏதாவது போட்டு மேலே ஒரு வெயில் படாமல் ஒரு கூரை மாதிரி போட்டிருப்பாங்க, இந்த செஞ்சுருப்பாங்க. அவங்க வசிப்பதற்கு ஒரு வீடு வேணும் தானே, அதை எந்த மெட்டீரியலை கொண்டு அவங்க செஞ்சுருப்பார்களோ அதை கொண்டு செஞ்சுருப்பாங்கன்னு விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால், இது அங்கேருந்து இறங்குனுச்சாங்கிற ஒரு கொஸ்டின் வராது. அவங்கவுங்க வீடுகள், இப்போ நம்ம வீடுகள்லாம் காங்கிரீட்டில் கட்ட ஆரம்பித்த பிறகு தானே பள்ளிவாசலையும் எப்படி கட்ட ஆரம்பிக்கிறோம். நம்ம என்னத்தை மனிதர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதை கொண்டு தான் பள்ளிவாசலையும் கட்டுவார்கள். அதனால் இது அங்கேருந்து இறங்கியிருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. மனுஷன் தான் எல்லா ஆலயத்தையும் உலகத்தில் கட்டுறானே தவிர, நபிகள் நாயகம் காலத்தில் மஸ்ஜித் நபவியை உண்டாக்கலாம் நினைக்கும் பொழுது அல்லாஹ் வானத்திலிருந்து பள்ளிவாசலை இறக்கிலாம் வைக்கல. அந்த காலத்து மனிதர்களுடைய உதவியை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க. அதனால இந்த வடிவத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த மெட்டீரியலில், இந்த வடிவத்தில் இந்த மாதிரி அது இருந்துச்சு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல இருந்தது, அதான் முக்கியமானது. அந்த இடத்துல தான் என்ன இருந்தது, முதல் ஆலயம் இருந்தது. இப்படி விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு குழப்பம் வராது. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமே இதை செஞ்சுருப்பாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து இதில் நீங்கள் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 40 முறை நடந்தே ஹஜ்ஜி செய்தார்கள் அப்படின்னு இருக்குதே, இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது இதுக்கு சில செய்திகள் சில நூல்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டால், அதாவது பைஹகி
ஷுஅபுல் ஈமான் என்கிற நூல்லையும் இன்னும் சில தபரியுடைய தாரீഖுங்கிற நூலில் இன்னும் சில நூல்களில் எல்லாம் என்ன இடம்பெற்றிருக்குன்னு கேட்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்தியாவில் தான் இருந்தாங்க. இந்தியாவில் இருந்து ஹஜ்ஜி செய்வதற்காக நினைஞ்சாங்க அவங்க போவாங்க. 40 தடவை நினைஞ்சிருக்கிறாங்க இந்தியாவிலிருந்து ஹஜ்ஜி செய்வதற்காக அவங்க போய் கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கிறது. ஷுஅபுல் ஈமான்கிற பைஹகி அவர்களுடைய ஷுஅபுல் ஈமான்கிற நூலில் இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதை அதாவது வரலாற்று விஷயங்களை சொல்வதாக இருந்தால் வரலாற்று ஆதாரங்களை கொண்டு சொல்லணும். வரலாற்றுக்கு ஆதாரத்துக்கு முந்திய செய்திகளை நம்ம சொல்வதாக இருந்தால் அதை யார் சொல்லணும்னு கேட்டால் அல்லாஹ் சொன்னால் நம்ம ஏற்றுக்கிறலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்களேயானால் அவங்களுக்கு இது வஹீல வந்திருக்கும் அப்படி அதனால் சொல்கிறாங்கன்னு நினைஞ்சிருக்கலாமே, ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ நபிகள் நாயகம் காலத்துக்கு முந்தி உள்ள சம்பவங்களை வரலாறு எழுதப்படாத காலங்களிலே உள்ள சம்பவங்களை யாராவது சொல்வதாக இருந்தால் அப்போ குர்ஆனில் இருந்தால் தான் நம்ம அதை வரலாறு என்று ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னால் தான் என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். வேறு வேறு வரலாறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதனால மார்க்கத்தை பாதிக்காதுன்னா ஏற்றுட்டு போகலாம். ஆனால் மார்க்க சம்பந்தமான ஒரு வரலாறாக இருக்குமேயானால், நபிமார்கள் தொடர்பான வரலாறாக இருக்குமேயானால், அந்த வரலாறுகளில் நம்ம எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனில் அது இருக்கிறதா அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா, இதை நம்ம பார்க்கணும். இதை சொன்னது யாருன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் இருந்து போய் 40 முறை ஹஜ்ஜி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கிடையாது. இப்னு அப்பாஸ் அவங்க சொந்த கருத்தை சொல்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸுங்கிறவங்களுக்கு வஹி வருமா? வராது. அப்போ இது மாதிரியான விஷயங்களை அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லாமல் வேற யாராவது சொல்லியிருப்பார்களே ஆனால் அது ஆத்தன்டிக்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை நெசம்ண்டு அதை நம்பி என்ன செய்யக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இப்னு அப்பாஸ் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு வேணா சொல்லிட்டு போயிடலாமே தவிர அது அது அப்படி தான் நடந்தது, நிஜம், அது உண்மை என்று நம்ம நினைப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வஹியை கொண்டு தான் சொல்ல முடியும். கடந்த காலத்து விஷயங்களை சொல்வதாக இருந்தால் இறைவன் புறத்திலிருந்து செய்தி வந்தால் மாத்திரம்தான் அது உண்மையாக இருக்குமே தவிர மனிதர்கள் அவங்கவுங்க ஊர் உலகத்தில் பேசிக்கிறத கேட்டுக்கொண்டு கூட இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லியிருப்பார்களேயானால் அதை நம்ம மார்க்கத்தினுடைய ஆதாரமாக என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் இறங்கினாங்க என்பதற்கோ இங்கேருந்து 40 முறை ஹஜ்ஜி செஞ்சார்கள் என்பதற்கெல்லாம் எந்த விதமான குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் கிடையாது.